இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே லென்த்தியான கொஸ்டின் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குதான்னு இங்க ஃபீல் பண்ணுவீங்க. இங்க வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான் இருக்குது. அந்த கான்செப்ட் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா the first ionization constant of H2S is 9.1 into 10 to the power of minus 8. ஓகே, இங்க நமக்கு என்ன பண்ணா H2S வந்து நமக்கு வந்து ஆசிட் மாதிரி பிஹேவ் பண்ணும். இது ஒரு வீக் ஆசிட். H+ வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணும். அப்போ இதோட அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா Ka, ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம வந்து சொல்லலாம். அப்புறம் கால்குலேட் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HS மைனஸ் அயான் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 மோல் சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருவோமா. நெக்ஸ்ட் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா H2S வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. H2S கொடுத்துருக்காங்க. அது சொல்யூஷன் நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா HS மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்ன H ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது நமக்கு வந்து இப்படி டிசோசியேட் ஆகும். இப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எடுத்துருக்காங்க 0.1 வந்து நமக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறாங்க 0.1 மோலார் வந்து எடுத்துக்கிறாங்க. இது கரெக்ட். அப்போ நமக்கு இனிஷியலாக இது நமக்கு இருக்கும் இது 0 அண்ட் 0 வந்து இருக்கும். அப்போ ஈக்குலிபிரியத்தில் நமக்கு வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கும் 0.1லேருந்து எக்ஸ் வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். இது எக்ஸ் டிசோசியேட் ஆயிருக்கும் போது இது எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது நமக்கு வந்து எக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ வாட் இஸ் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம என்ன எழுதுவோம்? அப்போ Ka which is equal to HS ஓட கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? HS மைனஸ் ஓகே, HS மைனஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு நமக்கு என்ன H பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை H2S ஓட கான்சன்ட்ரேஷன். H2S ஓட கான்சன்ட்ரேஷன். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் Ka? Ka வந்து பார்த்தீங்கன்னா 9.1 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 8 இல்லையா? அப்போ ஈக்குவலியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு வந்து எப்படி இருக்குது 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 3 விட கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் ரியாக்டண்டாக தான் இருக்கும், ப்ராடக்ட் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வாட் இஸ் தட் மீனிங்? ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ HS ரெண்டையும் நம்ம மல்டி பண்ணால் நமக்கு என்ன வரும் x⁴ வந்து வரும். அப்போ H2S என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.1 மைனஸ் எக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே நமக்கு வந்து டிசோசியேட் ஆனது எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம டிசோசியேட் ஆயிருக்கும். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 0.1 கம்பேர் பண்ணும் நமக்கு வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 0.1 மைனஸ் எக்ஸை வெறும் 0.1 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ 9.1 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 9 வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்போ இது நீங்கள் வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி நமக்கு என்ன வரும் 9.1 இன்ட்டு 10 to the power of minus 9 வந்து வந்துடும் இன்ட்டு x⁴ இஸ் இட் கரெக்ட்? அப்போ வாட் இஸ் தட் எக்ஸ்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.1. ஓகே, 9.1 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 9 வந்து வருது. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈவன் நம்பராக வச்சுட்டா நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அப்போ நம்ம இது வந்து எப்படி மாற்றிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு 91 மாற்றிடுவோம். ஆமாம் 91 மாற்றிடுவோம். 91 இன்ட்டு நம்பரை பெருசாகும் போது அது வேல்யூ வந்து சின்னதாக இருக்கும். அப்போ 10 டு த பவர் மைனஸ் 10 வந்து மாறிடும். அப்போ 91 வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு வந்து எவ்வளோ வருது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 91 இல்லையா? அப்போ இது வந்து x⁴2. இது வந்து x⁴2 வந்து பண்ணால் இது வந்து ரூட் வந்து நமக்கு வந்து வரும் இல்லையா? அப்போ ரூட் ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து 91க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 9.54 வந்து வருது. 9.54 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 5 வந்து வருது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ ஈக்குலிபிரியத்தில் H2S ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்கும் H2S ஓட கான்சன்ட்ரேஷன் 0.1 மைனஸ் 9.54 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 5 அந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 0.1 வந்து நமக்கு இந்த வேல்யூ கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நெக்லிஜிபிள் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது அப்ராக்சிமேட்லி நம்ம என்ன பண்ணலாம் 0.1 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை நான் முதலே சொன்ன இந்த எக்ஸ் வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹச்எஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்காங்க ஹச்எஸ் மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன வருது 9.54 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 5 வந்து இருக்கும். அப்புறம் ஹச் பிளஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்கும் அதே அமௌண்ட் தான் இருக்கும். ஏன்னா இதுவும் எக்ஸ் தான் இதுவும் எக்ஸ் தான் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 9.54 இன்ட்டு 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 5 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ இது வந்து மொதல் கண்டிஷன் நமக்கு வந்து இதோட ஈக்குலிபிரியத்தில் இதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து மூணையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க how will this concentration will be affected if the solution of 0.1 mole hydrochloric acid also added கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் HCl வந்து நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். நம்ம H2S நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும் ரொம்ப கம்மியாக தான் டிசோசியேட் ஆகும். இப்போ நமக்கு வந்து H2S வந்து இருக்குது இது நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகுது HS plus வந்து H plus நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது நம்ம பார்த்தோம் இல்லையா? HS மைனஸ் H plus வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. அப்போ நீங்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நீங்கள் உள்ள ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நமக்கு என்ன ஆகிடும் HCl வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிடும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அப்போ H plus Cl மைனஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிடும். அப்போ இங்கேயும் H plus இருக்குது இங்கேயும் H plus இருக்கிறதுனால காமனாக எஃபெக்டாக என்ன ஆகும் இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நடந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆகும் இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கொஞ்சம் மாறிடும். இந்த
இந்த கான்சன்ட்ரேஷன் வராது, இந்த கான்சன்ட்ரேஷனோட நமக்கு வந்து கம்மியா தான் வரும். ஓகே, அப்ப நமக்கு வந்து இப்போ புதுசா ஒண்ணு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, இதையும் நம்ம வந்து எடுத்துப்போமா? ஓகே, அப்ப H2S வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இனிஷியலா 0.1 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப இது 0, 0 வந்து இருக்கும். இப்ப 2 நீங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது 0.1 மைனஸ் இங்க நம்ம x கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதனால இது நம்ம வந்து y ன்னு வந்து எடுத்துப்போம். ஓகேவா? y ன்னு எடுத்துப்போம். அப்ப இது என்ன இருக்கும்? y ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து நமக்கு வந்து y வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப k வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? எது ஆட் பண்ணாலும் k ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து மாற போறதே கிடையாது இல்லையா? அப்ப k ஓட வேல்யூ நமக்கு என்னதான் இருக்கும்? 9.1 into 10 to the power of minus 8 தான் இருக்கும். ஓகே, so which is equal to k. இதான் நமக்கு வந்து ka வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? HS ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தேவை. அப்ப HS ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து y வந்து நமக்கு வந்து இருக்கும். பிளஸ் நமக்கு என்ன இருக்குதுங்கன்னா y மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்ப HS மைனஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் y மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? H பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன். H பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு இருக்கும்? y வந்து இருக்கும். அது போக பிளஸ் நம்ம என்ன பண்றோம்? 0.1 மோல் HCl வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப அந்த HCl என்ன ஆயிருக்கும்? ஃபுல்லாவே H பிளஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப இது நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா 0.1 மோல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கும். ஓகே, அப்போ இந்த y ஓட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்? நெக்லிஜிபிளா தான் இருக்கும். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10 to the power minus 5 வந்து இருக்குது. இப்போ காமன் இன் எஃபெக்ட்டை விட அதை விட கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். அப்போ 0.1 கூட கம்பேர் பண்ணும்போது y வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். அப்போ H பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் 0.1 மோல்லே நமக்கு வந்து எடுத்துக்கலாம். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு HS ஓட கான்சன்ட்ரேஷன் பார்த்தாச்சு, H பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் பார்த்தாச்சு. அப்ப H2S ஓட கான்சன்ட்ரேஷன், அப்ப H2S ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு இருக்கும்? 0.1 மைனஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது? y வந்து நமக்கு வந்து வருது இல்லையா? அப்போ y ஓட வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும்? முன்ன பார்த்த மாதிரி தான். அப்போ இதுவே 10 to the power minus 5, y இதோட இன்னும் கம்மியா இருக்கும். அப்போ நம்ம H2S நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 0.1 மோல்னு எடுத்துக்கலாம். அப்போ what is the Ka வேல்யூ? Ka வேல்யூ என்னன்னா 9.1 into 10 to the power of minus 8 which is equal to product ஓட கான்சன்ட்ரேஷன், HS ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு? y into அப்புறம் H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு இருக்குது? H plus ஓட கான்சன்ட்ரேஷன் 0.1 மோல் இல்லையா? 0.1 டிவைட் பை நமக்கு என்ன வரும்னா 0.1 தான் நமக்கு வந்து வருது இல்லையா? ஏன்னா H plus ஓட கான்சன்ட்ரேஷன் 0.1 தான். H2S ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு வருது? 0.1 தான் வருது. அப்ப அந்த 0.1 0.1 நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ y which is equal to 9.1 into 10 to the power of minus 8 வந்து நமக்கு வந்து வருது. அப்ப நமக்கு ப்ரீவியஸா என்ன ஆகுது? 9.5, இதுவும் பார்த்தீங்கன்னா 1 into 10 to the power of minus 6 வந்து வச்சுக்கலாம். அப்ப நீங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது, நமக்கு வந்து குறையுது. அப்ப நம்ம வந்து டிசோசியேஷன் வந்து நமக்கு வந்து ரொம்பவே குறையுது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம இதையும் நமக்கு வந்து மாத்தி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? if the second dissociation constant, அப்ப H2S ஓட செகண்ட் dissociation constant பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம என்ன சொல்றாங்க? செகண்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேட்டுக்கிறாங்க. அப்போ செகண்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன மீனிங்? அப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? H2S நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல HS மைனஸ் ஆகவும் பிளஸ் H பிளஸ் ஆகவும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. அப்போ இதுக்கு நமக்கு வந்து ஒரு Ka வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, which is equal to 9.1 into 10 to the power of minus 8. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? அந்த HS வந்து மறுபடியும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. மறுபடியும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகி H பிளஸ் ஆகும் பிளஸ் S2 மைனஸ் ஆகும் நமக்கு வந்து மாறுது. இதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா K2 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு எவ்வளவு? K2 எவ்வளவு? 1.2 into 10 to the power of minus 13 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவரால் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ என்ன? if the second dissociation constant வந்து இவ்வளவு இருந்துச்சுன்னா calculate the concentration of S2 minus in both condition கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம முதல்ல வந்து நம்ம வந்து H2S வந்து எடுத்துக்கிறோம். அதை நம்ம எப்படி மாத்துறோம்னு பார்த்தீங்கன்னா 2H plus ஆகவும் plus S2 minus ஆகவும் நமக்கு வந்து மாற்ற போறோம். அப்போ இதுக்கான Ka வேல்யூ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான Ka வேல்யூ which is equal to K1 into நமக்கு என்ன வரும்? K2 வந்து வரும். அப்போ which is equal to K1 and K2 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து என்ன கிடைக்க போகுது? 9.1 into 1.2 which is equal to 10.92 வந்து கிடைக்குது. அப்ப 10.92 into இது ரெண்டையும் நமக்கு வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ 10 to the power of minus 21 வந்து நமக்கு வந்து வருது. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வந்து இவ்வளவு தான் வருது. இஸ் இட் கரெக்ட்? அப்ப நம்ம வந்து எழுதுவோம். K வந்து கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? அப்ப இனிஷியலா நம்ம வந்து இது எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம்? 0.1 வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்ப இனிஷியலா இது 0வா இருக்கும், இது 0வா இருக்கும். அப்போ ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும்போது 0.1ல இருந்து இது வந்து x வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். இது நமக்கு வந்து x வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது நமக்கு வந்து x வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது வந்து 2x வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா 2H+ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2x வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து நமக்கு வந்து x வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம வந்து கண்டுபிடிப்போம். K யோட வேல்யூ நமக்கு என்னது? 10.92 into 10 to the power of minus 21. ஓகே, which is equal to நம்ம ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 2x the whole power 2 into நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா x
divided by 0.1 minus x வந்து நமக்கு வந்து வரும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது வந்து வெறும் 0.1 எடுத்துக்கலாம். ஏன்னா x ஓட வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா எப்படி மாறும், 10.92 into 10 to the power of minus 21 which is equal to 4x power 3 வந்து நமக்கு வந்து வந்துருது, divided by 0.1 வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த x ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும் நெக்லிஜிபிளா இருக்கும், நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து 4x power 3 which is equal to நமக்கு என்ன வருதுன்னா, இது வந்து 1 into 10 to the power of minus 1 இல்லையா, அப்போ 10.92 into 10 to the power of minus 22. அப்போ x power 3 which is equal to 10.92 into 10 to the power of minus 22 divided by 4. அப்போ which is equal to 10.92 divided by 4. அப்போ which is equal நமக்கு என்ன 2.73 into 10 to the power of minus 22. ஓகே, ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ் கியூபோட வேல்யூ நமக்கு வந்து இவ்வளோ வருது. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணால் லாக் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா, அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு 3யோட மல்டிபிள்ஸாக இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். அப்போ 3யோட மல்டிபிள்ஸாக இருக்கணும் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட பவரோட வேல்யூ அதிகமாக்கணும், இதோட வேல்யூ நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணலையா, அப்போ நமக்கு வந்து 273 நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகே, அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், x power 3 which is equal to 273 into 10 to the power of minus 24 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 10 to the power of minus 12 வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் எடுத்தா நமக்கு என்ன வரும்னா 10 to the power of minus 8 வந்து நமக்கு வந்து வரும். இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதுக்கு நமக்கு வந்து கியூப் ரூட் வந்து நமக்கு எடுக்கணும். அப்போ கியூப் ரூட் எடுக்கிறது நமக்கு என்ன பண்ணலாம், இப்போ முதல்ல லாக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து லாக் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம், லாக் வந்து எடுத்துக்கலாம். அப்போ log x power 3 which is equal to 273 log of 273. ஓகே, இது வந்து நம்ம வந்து கடைசியாக நம்ம எடுப்போம். ஓகேவா, அப்போ நமக்கு இது 3 log எடுத்தானே வரும், 3 log of x which is equal to log of 223. log of 223 வந்து நமக்கு என்ன வேல்யூ வந்து வரும், 2. log of வந்து பார்த்தீங்கன்னா 273 273 இல்லையா, அப்போ 2.43 வந்து நமக்கு வந்து வருது, 2.44 எடுத்துக்குமா, 2.44 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ what is the log x which is equal to 2.44 divided by 3. Is it correct? So log x which is equal to 2.443 வந்து வருது இல்லையா, which is equal to divided by 3. அப்போ நமக்கு வந்து 0 பாயிண்ட் வந்து வருது, 0.812 into 10 to the power of நமக்கு என்ன வருது, minus 8 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ which is x equal to, அப்போ x equal to இல்லை இது நமக்கு வந்து 0 பாயிண்ட் தான் நமக்கு வந்து வரும். இது நமக்கு வந்து அந்த பவர் நம்ம வந்து எடுக்கவே இல்லை. அப்போ x equal to anti log of, அப்போ anti log of 0.812 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ which is x equal to, அப்போ x equal to 6.486 வந்து நமக்கு வந்து இருக்குது into 10 to the power of minus 8 வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதான் வேறு, ஏன்னா 10 to the power of minus 24 நம்ம என்ன எடுத்துருக்கிறோம், 10 to the power of கியூப் ரூட் எடுக்கும்போது 10 to the power of minus 8 வந்து வந்துடும். அப்போ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன வரும், HS, அது நமக்கு முதல்ல என்ன பார்த்தோம், 2H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ which is H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்கும், 2 into 6.486 into 10 to the power of minus 8. அப்போ which is equal to, இதை பண்ணால் நமக்கு என்ன வரும், 12 remaining 1 17 remaining 1 வந்து பார்த்தீங்கன்னா 9, அப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வந்து வரும். அப்போ 1 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா into 10 to the power of, இந்த வேல்யூ நமக்கு ஸ்மால் ஆகும்போது பவர் வந்துச்சுன்னா 10 to the power of minus 7 வந்து வரும். அப்போ நமக்கு வந்து இங்கே H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா S2 minus ஓட வேல்யூ, S2 minus ஓட வேல்யூ நமக்கு இருக்கும் எக்ஸாக்டாக X ஓட வேல்யூ 6.486 into 10 to the power of minus 8 வந்து நமக்கு இருக்கும். அப்போ ஈக்லிபிரியத்தில் அதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து HC வந்து நமக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு வந்து H2S வந்து இருக்குது, H2S வந்து நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகுது, 2 H plus ஆகவும் ப்ளஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா S2 minus 7 நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா. அப்போ இதுக்கான ஈக்குவலியம் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து என்ன பார்த்தோம்,
Ka which is equal to இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கான Ka வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம்னா 9.1 into 1.2 which is equal to 10.92 வந்து பார்த்துருக்குறோம். 10.92 into 10 to the power of minus 21 இதான் இதோட Ka வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுல வந்து புதுசா நம்ம வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது இது நமக்கு என்ன கொடுக்கும், H+ + Cl- வந்து கொடுக்கும். இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ன்றதுனால இந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன பண்ணும், பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து மூவ் பண்ணும். அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். இனிஷியலா நம்ம வந்து இது வந்து 0.1 வந்து எடுத்தோம். ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும்போது நமக்கு y அமௌண்ட் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ இது நமக்கு என்ன 2y வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது நமக்கு வந்து y வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ ஈக்குலிபிரியத்துல இப்போ நீங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நீங்க பண்ணதுனால என்ன ஆகும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆல்சோ வில் ப்ரொடியூஸ் த H+ இல்லையா. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம என்ன பண்ணோம், H+ நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், Cl- நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம், 0.1 வந்து எடுத்துக்கிறோம். அப்போ அங்க 0.1 H+ வந்து கிடைச்சிருக்கும், 0.1 Cl- வந்து கிடைச்சிருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், இதை மட்டும் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம் இல்லையா. அப்போ இதுல H+ ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு இருக்கும், H+ ஓட கான்சன்ட்ரேஷன் 0.1. அப்போ இங்க 0.1 வந்து ஃபார்ம் ஆயிருக்குது, பிளஸ் நமக்கு என்ன இருக்குன்னா 2y வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ 0.1 கம்பேர் பண்ணும்போது y யோட வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆல்ரெடி இங்க நமக்கு x 10 to the power -8 வந்து இருக்குது. அப்போ y அதை விட கம்மியா தான் இருக்கும். அப்போ என்னன்னா 2y வந்து நமக்கு வந்து நெக்லிஜிபிளா வந்து இருக்கும். அப்போ H+ ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம எடுத்துக்கலாம் 0.1 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், S2- ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்கும், y தான் இருக்கும். H2S ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.1 - y. அப்போ 0.1 கம்பேர் பண்ணும்போது y நமக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அப்போ இது நம்ம வந்து 0.1 வந்து எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு நமக்கு வந்து Ka வேல்யூ நமக்கு வந்து என்ன வரப்போகுது, அப்போ Ka வேல்யூ which is equal to H+ ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு இருக்குது 0.1. அப்போ 0.1 the whole power 2. நெக்ஸ்ட் S2- ஓட கான்சன்ட்ரேஷன் y டிவைட் பை இது எனக்குன்னா 0.1 வந்து இருக்குது. அப்போ 0.1 இங்க 1 நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 10.92 into 10 to the power of -21 which is equal நமக்கு என்ன வருதுன்னா 0.1 y வந்து வருது. அப்போ y which is equal to 10.92 into 10 to the power of -21 divided by 1 into 10 to the power of -1. Is it correct? அப்போ y யோட வேல்யூ நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.92 into 10 to the power of -20 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நமக்கு வந்து இவ்வளவுதான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. ஓகேவா. அப்போ y யோட வேல்யூ என்னது, அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வந்து H+. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 into அப்போ 21.84 into 10 to the power of -20 தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா. அப்போ வந்து S2- ஓட கான்சன்ட்ரேஷன் 10.92 into 10 to the power of -20. அப்போ நீங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ டியூ டு த காமன் அயன் எஃபெக்ட் அதோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆயிடுது, கொஞ்சம் ரொம்பவே நமக்கு வந்து குறைஞ்சிருது.